கடலூர் துறைமுகம் அருகே மணவெளி என்ற இடத்தில் பாபு என்பவருக்கு சொந்தமான பழைய பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் சைரன் போட்டுங்க. கடலூர் துறைமுகம் அருகே மணவெளி என்ற இடத்தில் பழைய பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கு, விவரம்? தர்ஷினி, கடலூர் மாவட்டம், அதாவது கடலூர் துறைமுகம் பகுதியில மணவெளி என்ற இடத்துல பாபு என்பவருக்கான பழைய பொருட்கள் வைத்திருக்கும் குடோன் ஒண்ணு அங்க செயல்பட்டு இருந்திருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த குடோன்ல சரியாக மாலை 6 மணி அளவுல திடீரென தீ பற்றிருக்கு. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் அந்த உரிமையாளருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலூர் துறைமுகத்தில் உள்ள தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு வாகனத்துல அணைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது தீ கட்டு கொண்டு வர முடியல. உடனடியாக மற்றொரு வாகனமும் சம்பவ இடத்தில் தீயை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு போராடிட்டு இருக்காங்க. தற்சமயம் அந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்று சரியா தெரிய வரல. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறை முதுநகர் கடலூர் காவல்துறை சேர்ந்த ஆய்வாளர் ரேவதி தலைமையில காவல்துறையின் சம்பவ இடத்திற்கு இறந்து அந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல தீயை நாங்க கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்புத்துறை சார்பா தெரிவிச்சிருக்காங்க. தீ விபத்துக்கான காரணம் எப்படி தீ பிடித்தது என்று முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று தீயணைப்புத்துறையும் காவல்துறையும் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.